Praise the Lord. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மார்க்கு 5வது அதிகாரம் 19, 20 ஆகிய வசனங்களை இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவு என்று சொன்னார். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகள் எல்லாம் தெக்கபோலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். இது எந்த பகுதியில் இந்த வசனம் இருக்கு அப்படின்னா, பிசாசு பிடித்த ஒரு மனிதனுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சுகம் கொடுத்த பிறகு அந்த பிசாசு பிடித்த மனிதன் ஆண்டவராக இயேசுவின் இடத்துல இருக்கும்போது வேண்டிக் கொள்கிறான். அப்ப ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்றாரு, அவனுக்கு உத்தரவு கொடாமல், அதாவது இயேசுவோடு அவன் கூட இருப்பதற்கு அவர் அனுமதிக்காமல், முதலாவது உன் வீட்டுல போய் ஆண்டவர் உனக்கு இறங்கி செய்த நன்மைகளை நீ பிரசித்தம் பண்ண என்று சொல்லுகிறார். பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தையின்படியாக அந்த பிசாசு பிடிக்கிற மனிதன் சுகமான பின்பு ஆண்டவர் சொல்லுவது, வீட்டாரிடத்துல போய் ஆண்டவர் உனக்கு செய்த நன்மைகளை எல்லாம் சொல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா அவன் வீட்டாரிடத்துல மாத்திரம் இல்லையா, தெக்கபோலி நாட்டுல எல்லா இடத்துலயும் போய் பார்க்கிற எல்லாரிடத்திலையும் போய் ஆண்டவர் தனக்கு இறங்கி செய்த நன்மையை அவன் பிரசித்தம் பண்ணினான். இன்றைக்கும் கூட நம்ம வாழ்க்கையில அநேக ஆறுகளை போல, தண்ணீர்களை போல, அக்கினியை போல பிரச்சனைகள் வரும் பொழுது அந்த பிரச்சனைகளிலிருந்து ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்கிறார். ஆனா கொடுத்த பிறகு எத்தனை பேர் நம்ம வீட்டாரிடத்துல முதலாவது நம்ம சாட்சியா இருக்கிறோம், பார்க்கிற எத்தனை பேரிடத்துல நம்ம ஆண்டவரை குறித்து சொல்லி இருக்கிறோம் அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தா அது இன்றைக்கு ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும். இந்த வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, அந்த பிசாசு பிடித்த மனிதன் தன் வீட்டாரிடத்திலே மாத்திரமல்ல, தெக்கபோலி நாட்டில எல்லாரிடத்திலையும் போய் ஆண்டவர் தனக்கு செய்த நன்மையை பிரசித்தம் செய்தது போல, நாமும் பார்க்கிற யாவரிடத்திலும் ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை சொல்லி அவரை பிரசித்தம் பண்ணும் பொழுது, அவரை துதிக்கும் பொழுது, அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் பொழுது நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதங்களை, நன்மைகளை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அந்த மனிதனை போல நாங்களும் ஆண்டவரை வாசித்த வார்த்தையின்படியாக எல்லாரிடத்திலும் அந்த நன்மையை நாங்கள் பிரசித்தம் பண்ணுகிறவர்களாய் ஒரு சாட்சியாய் எங்களை மாற்றுவீராக. எங்க ஆண்டவரை நாங்க போனாலும் தயங்காம உங்க நாமத்தை சொல்லும்படிக்கு தைரியத்தின் ஆவியால் எங்களை நிரப்புங்கப்பா. அப்படியே எங்களை வழிநடத்த போவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.